விஜய் செம கெத்து. எம்ஜிஆர் ஆட்சியில் இதையெல்லாம் நடக்கவில்லையா? இல்ல மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இதெல்லாம் நிறைய நடந்தது. பல்லு கொட்டி போற வரைக்கும் முதலமைச்சராக இருப்பாருங்க. சிங்கப்பெண் திட்டத்தில் சீறி பாயும் புலி மாதிரி. எம்ஜிஆர் எப்படி வந்தாரு, ஜெயலலிதா அம்மா எப்படி வந்தாங்க? நான் வரேன், நான் இறங்குறேன். எதுல இறங்குற? நீ குழியில இறங்குறியா, சேத்துல இறங்குறியா? மகனே, நீ மேட்டில் நிற்கவே சறுக்கல்ல நின்று சும்மாவா சினிமா? அவன் ட்ராமா போட்டுக்கணும்னு நினச்சிங்கனா, இல்லைன்னா அங்கன்னா தெருக்கூத்து மேடையில் பேசுகிற மாதிரி பேசுகிறான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அந்த கெத்தாக வந்தார். நீ இன்னா இறங்கி விஜயை என்ன பண்ண போகிற? நான் இப்போ காலையிலேருந்து சாப்பிடல. நீங்கள் விஜய் இன்ன உடனே எனக்கு விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் என்னை அறியமாக வந்தது. ஆனால் இப்போ இருக்கிற 2 சமுதாயத்தை விட இப்போ இருக்கிற விஜய் செம கெத்து. பாருங்க, அவரை பற்றி போற்றுவோர் போற்றட்டும், புழுதியில் தூற்றுவோர் தூற்றட்டும். எல்லாம் போற்றப்படுவது மக்கள் போற்றப்பட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் தூத்தி கொண்டே இருந்தார். ஐயா ஜீரோன்னாரு, காணாத போவோம்னாரு, வராதுன்னாரு. அவர் சொன்ன அனைத்திலும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அந்த கெத்தாக வந்தார். ஐயா அவர் ஆட்சியில் மக்கள் சூப்பராக இருக்காங்க. சிங்கப்பெண் திட்டத்தில் சீறி பாயும் புலி மாதிரி. இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாம் மிந்தி மாதிரி இல்லை, சிங்களாக வரும்னுட்டு தெளிவாக இருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் இதையெல்லாம் நடக்கவில்லையா? இல்லை மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இதெல்லாம் நிறைய நடந்தது. இவர் 3 மாதம் தெரியாவல, இதுக்குள்ளே இவர் முக்கி மோதி என்ன பண்ண போகிறாரு. இவர்கிட்ட வருவாங்கன்னு இவர் நினச்சார். இவர் பாருங்க, அந்த கொளத்தூர் தொகுதியிலே மண்ணை கவிட்டாருன்னா அதை விட படுதோல்வி. இவர் பேசவே கூடாது. பேசலாம், ஆனால் ஒரு அளவு இருக்குது. அளவில்லாமல் பேசிட்டாரு. அதுக்காக தான் அளவில்லாமல் அவருக்கு குத்த வேண்டியதை மக்கள் எல்லாம் தெரியும். மாணவிகள் நிறைய பெண்கள் தாங்க இதில். ஆண்கள் மாணவர்கள் எல்லாம் போட்டாங்க, பெண்கள் முழுமையாக ஒரு மாற்றம். ஐயா, நான் முதல் டி நகரில் பேசும்போது, என்னம்மா அன்னதானம் பண்ணுறேன், இன்னும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறேன், இது என்ன பெருசாக? இந்த கேசரி, இந்த பிரிஞ்சிக்காய், இந்த ஃபோட்டோன்னா இல்லைங்க விஜய் நிற்கிறாரு. சரி, விஜய் எந்த டைட்டிலில் நிற்கிறாரு? விஜய் சினிமா டைட்டிலாக இதுவா நான் கேட்டேன். தமிழக வெற்றி கழகம். அப்போ தான் சொன்னேன், கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுக்கு சொந்தக்காரன். எல்லாத்த விட அவன் செலெக்ஷன் பண்ணாம்பார், அது ரொம்ப கெத்து. சார், இமயம் முதல் குமரி வரை அவரை போற்றாத மக்கள் இல்லை, போற்றாத நாள் இல்லை சார். அவர் மீண்டும் பல்லு கொட்டி போகிற வரைக்கும் முதலமைச்சராக இருப்பார். இந்த 2 அணி மாற்றம் போய் இதை பாருங்கள். ஒருத்தர் நான் வரேன், நான் இறங்குறேன். எதில் இறங்குற? நீ குழியில் இறங்குறியா, சேத்துல இறங்குறியா? மகனே, நீ மேட்டில் நிற்கவே சறுக்கல்ல நின்று இருக்க. நீ இன்னா இறங்கி விஜயை என்ன பண்ண போகிற? உன்னால் விஜயை பண்ண முடியுமா? நீ பண்ணாலும் மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஐயா அவர்களே, இதெல்லாம் நீ கொடுத்து வரல, நான் கொடுத்து வரல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மக்கள் மனதில் அது ஊத்து நீர் மாதிரி ஊறிச்சு. இனி மேலும் அந்த ஊத்து நிற்காது. எங்கன்னா ஊத்து நிற்குமா? இவன் எத்தனை கிணறுகள் பண்ணாலும் சரி, இவன் எத்தனை லடாய் பண்ணாலும் சரி, இவனால் என்னென்ன பண்ண முடியுமோ ஒன்று கூட லைட். ஐயா அவர் கலங்கி போயிருக்கிறார் ஐயா. அதனால் அவர் மனசுக்குள்ளே கலங்கி நடுக்கத்துக்கும் துடுக்கத்துக்கும் இருக்கார். அவர் வெளியே வர முடியாமல் இருக்கார். சார், நான் ஒன்றே சொல்கிறேன், நாம் எல்லாம் எப்படி சுதந்திரமாக வாழறோம்? அவன் சுதந்திரமாக வாழலை, சுயநலமாக வாழ்ந்துட்டான். ஐயா, இப்போ ஒரு வீட்டில் 4 பேருக்கு 4 குணம் இருக்குது. அந்த 4 பேரில் 4 12 பேர் அவங்களே உள்ளே விட்டுக்கிட்டான். ஏன்னா வெளியில் போனால் லீக் ஆகிடும். அவருடைய மகளை கொடுத்தாரு. அவர் பொது நலன் ஒன்று ஆரம்பித்தார். அந்த பொது நலன் தானே மக்கள் எல்லோரும் ஒரு 4 பேர், நீ 4 நான் 4 40 பேர் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுயநலமாக உள்ளே போய் பூந்துட்ட உடனே ஒன்று விடுதலை ஆயிடுச்சு. இப்போ இங்கே போனவங்களே திரும்பி வெளியே வந்துட்டாங்கன்னா உன்னுடைய யோகிதை, உன்னுடைய தகுதி, உன்னுடைய நடவடிக்கையில் மனசங்கடம். இவன் எதை வேணாலும் பண்ணுவான். ஐயா கிளைய வெட்டினா துளுத்துடும், இவர் கிளைய வெட்ட மாட்டார். அந்த வேற நோன்றவர்
கிளைய வெட்டிட்டா பாருங்க, அது வேறு வழி. இந்த கிளை போனால் இன்னொரு கிளை நிழல் கொடுக்கும். இவர் வேரோட பிடுங்குறவர். பிடுங்கலான்னு பார்த்தாரு, ஆனால் மக்கள் பிடுங்க விடலை. வேற பிடுங்கி போட்டாங்க எல்லாரும். இவர் வேற, என் வேற நீ பிடுங்கும்போது பாம்பின் கால் பாம்பறியும், எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறியும். அவங்கக்கிட்ட அந்த ஒரு மெய்யின்றதே கிடையாது, அந்த பொய்யின்னு தான் இருக்கும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதோ, நாவினால் சுட்டவடு. அவன் யார் யார் அந்த நாக்கில் சுட்டானோ அவன் நாக்கே பற்றிக்கிச்சு. புரியுதா? பள்ளத்தை தோண்டிட்டு மேலே போட்டு வச்சுட்டான் பார். அவன் தெரியாத, அவன் பார்த்து ஏதோ இருக்குது பச்சை இலைன்னு போயிட்டான். இவன் போட்டவன் மறந்துட்டு அதிலே விழுந்துட்டானான். மேட்டில் விழுந்திருந்தா கை போட்டு தூக்கலாம், ஆழத்தில் விழுந்தான். இவன் விழுந்தவனை நம்ம கையை கொடுத்தோம்னா இவனை மேலே தூக்க முடியாது, இவன் நம்மளை தூக்கிப்பான் அவன் பக்கத்தில். ஆகையினால மக்கள் எல்லாம் தெளிவாக, தெம்பாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக தில்லாகிறாங்க. எனக்கு 27 வயசு தான். எவ்வளோ? 27. அப்படின்னா இப்போ காலையிலேருந்து சாப்பிடல. நீங்கள் விஜய் இன்ன உடனே எனக்கு விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் என்னை அறியமாக வந்தது. எப்படி அவருக்கு வீரவாளெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். யாருக்கு? விஜய்க்கு. தொப்பி மாலை கீழே அதெல்லாம் போட்டு பூவெல்லாம் வீணாக போயிடும். ஒன்று நன்மையாக இருக்கணும், அது நிரந்தரமாக இருக்கணும், அது வைக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இந்த 2000 3000 மாலையை போட்டு தூக்கி போட்டுவிட்டு அதில் பிரயோஜனமே இல்லை. மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு மீண்டும் மீண்டும் உள்ளது. இதில் வந்தவங்க எல்லாரும் சினிமா ஆடுறானே, அவங்க அப்பா நடிக்கலையா, புள்ள நடிக்கலையா, இவன் புள்ள நடிக்கலையா? எம்ஜிஆர் எப்படி வந்தார், ஜெயலலிதா அம்மா எப்படி வந்தாங்க? ஒரு நாடக கம்பெனினா இது எல்லாருக்கும் செட் ஆகாது. அது நட்பு வேணும், அதில் நடிக்க வேணும், அதை பாடம் சொல்லி மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணி நேக்காரணும். சும்மாவா சினிமா? அவன் என்ன அவன் ட்ராமா போட்டுக்கணும்னு நினச்சிக்கினானா? இல்லைன்னா அங்கே எங்கன்னா தெருக்கூத்து மேடையில் பேசுகிற மாதிரி பேசுகிறான். யார் அதை சொன்னது? யாரோ சொன்னாங்கலாம் சொல்லிடாத. நீ எதுனா கொடுத்து போ, உனக்கு நடக்குதா இல்லையா பார்க்கலாம். ஆனால் இப்போ போவாத, இன்னும் 2 மாதம் 3 மாதம் பொறுத்து போ. உன் வீட்டில் இருக்கிற பானையே தட்டு போட்டு மூட முடியல. அவன் பெற்றதை 2 சரியாக வளர்க்க முடியல. நாட்டுக்கு எவ்வளோ பெரிய தட்டு போட்டு மூடனா மூடுவேன் சொல்லு. வீட்டையே ஒழுங்கினா உங்களுது. உங்கள் அப்பனுக்கு 2 பொண்டாட்டி, உனக்கு 2 பொண்டாட்டி, சைடில் ஒரு 2, இதெல்லாம் அவசியமா? அவனுடைய பொண்டாட்டி விவாகரத்து கேட்டது இவருக்கு தேவையா? அவர் பொண்டாட்டி அவர் ஆம்பியா எப்படின்னா போகிறாங்க, அது இவருக்கு தேவையில்லை. நீ போய் செய்ய போறிய? பொண்டாட்டி பார்த்து கேட்டுக்க போகிறான், ஆம்பியான் பார்த்து சொல்ல போகிறான். அதில் உனக்கையோ சம்மன் உனக்கு அனுப்புகிறேன், சம்மன் உனக்கு அப்போ நீ ஏன் பதில் சொல்கிற? சம்மன் அனுப்பினவங்க தான் பதில் கேட்பான். உன்னை என்னையெல்லாம் வைப்பானா? ஆறு இல்லை, குளம் குட்டை. அரசியல் எல்லாரும் பண்ணது பீ கூட, ஆனால் விஜய் பண்ணுறது பூக்கூடை.